தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. மாநிறம் கொண்ட தோற்ற பொலிவில் நீள்வட்ட வடிவ முக அமைப்பில் நவரசங்களை நன்கு வெளிப்படுத்தும் கூர்மை மிக்க காந்த விழிகள், எடுப்பான நாசிகள், முத்து போன்ற பற்கள், பளிரிடும் வசீகரமான சிரிப்பழகு மற்றும் பிரத்யேக குரல் வளம் உள்ளிட்ட தோற்ற காரணிகள் மட்டுமின்றி நாயகி, வில்லி, குணச்சித்திரம் என பன்மொழி கதாபாத்திரங்களை ஏற்று 1975 ஆண்டு முதல் 81 ஆண்டு வரை தென்னிந்திய கலைத்துறையில் வலம் வந்து ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்து வளர்ந்து வந்த வேளையிலேயே 25 எனும் வாழ வேண்டிய இளம் வயதில் அனைவரையும் மீளா துயரில் ஆழ்த்திவிட்டு மறைந்து போனவர்தான் கலை உலக துருவ நட்சத்திர நாயகி பிரவீணா ஆவார். திரை உலக கதை சக்கரவர்த்தியும் ஜனரஞ்சக இயக்குனர் மற்றும் நடிகருமான கே. பாக்யராஜின் உள்ளம் கவர் முதல் காதல் மனைவி. நீ ஒரு கோடி மலர் கோடி உருவானவள் என்ற பாமா ருக்மணி திரைப்பட காதல் கூடலின் பாடலாகட்டும், மை நேம் இஸ் பில்லா என்ற பில்லா திரைப்பட ஆக்ஷன் ஹிட் பாடலாகட்டும், என்று நினைத்தாலும் ரசிகர்கள் மனம் நிறைபவர். இப்பேற்பட்ட சிறப்புகளை தன்னகத்தை உடைய பிரவீணா அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், தந்தையின்றி போன கலை பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் எப்படி கலைத்துறையில் கால் பதித்தார், குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சூழல் யாது, முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை, தமிழ் கற்றுக் கொடுக்க வந்த ஆசானான பாக்யராஜுடன் காதல் மலர்ந்தது எப்படி, அப்போது காதலர்கள் இருவரும் எடுத்துக்கொண்ட வாக்குறுதி என்ன, பல போராட்டங்களை கடந்து நடந்த காதல் திருமணம், கணவருக்கு பெரும் பக்கபலமாக இருந்தவர் திரை உலகில் சாதித்தது எவை, தனது கணவரின் ஹீரோயினாக பூர்ணிமா ஜெயராமை முதலில் தேர்ந்தெடுத்தது எவ்வாறு, 2 முறை கர்ப்பம் தரித்தும் குழந்தைகள் பெற்றுக்கொள்ள முடியாமல் போன வேதனை மிக்க சூழல் என்ன, இல்லற வாழ்வில் இன்ப கனவுகளுடன் பயணித்தவர் எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட எண்ணற்ற தொடர் கேள்விகளுக்கு விடையளிக்கும் அவர்தம் நினைவலைகள் கூறும் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான காணல் நீர் வாழ்க்கை பயணத்தை சற்று விரிவாக காண்போம். 1958 ஆண்டு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதியன்று ஆந்திர மாநிலத்தின் குண்டூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதிகளுக்கு பிறந்த மூத்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகி பிரவீணா ஆவார். இவருடன் விஜயலட்சுமி என்ற தங்கையும் பாபு என்ற தம்பியும் உடன் பிறந்தவர்கள் ஆவர். இவ்வாறு பெற்றோரின் மூத்த செல்ல மகளாக மட்டுமின்றி செல்வ மகளாக மகிழ்ச்சிகரமாக வளர ஆரம்பித்த பிரவீணாவானவருக்கு இயற்கையிலேயே நாட்டியம் உள்ளிட்ட கலைகளின் மீது பேரார்வம் மிகுந்துதான் காணப்பட்டது. இதன் பேரில் நாட்டிய கலையை கைவர பெற்றவர் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற பெற்றோரின் விருப்பத்தின் பேரில் குண்டூரில் இயங்கி வந்த அரசு பள்ளியில் தனது பள்ளி கல்வியை வெற்றிகரமாக தொடர்ந்து வந்தார். பள்ளியின் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் நாடக மற்றும் நாட்டிய போட்டிகளில் முதன்மை மாணவியாக பங்கு பெறும் பிரவீணா பரிசுகளை வெல்ல தவறியதே இல்லை எனலாம். இவ்வாறு காலங்கள் உருண்டோடிய நிலையில் பிரவீணாவின் வசீகரமிக்க தோற்ற பொலிவு மற்றும் நாட்டிய திறனை கண்ட சக தோழிகள், நீ சினிமாவில் கால் வைத்தால் பெரிய ஹீரோயினாகி விடுவாய் என தூபம் இட, ஏற்கனவே கலை கனவுகளுடன் வலம் வந்த பிரவீணாவுக்கு சொல்லவா வேண்டும், ஹீரோயின் என்ற ஆசை சற்று மேலிடத்தான் செய்தது எனலாம். இவ்வேளையில் யாரும் எதிர்பாராத வண்ணமாக தந்தையார் மரணித்து போக குடும்ப தலைவனின்றி போன சூழலில் தாயாரும் என்ன செய்வதென்று பரிதவித்து நிற்க 12ஆம் வகுப்புடன் பள்ளி கல்விக்கு விடை கொடுத்த பிரவீணா அவர்கள் தான் விரும்பிய கலையின் ஈடுபாட்டால் தங்கள் ஊர் நாடக குழுக்களில் தன்னை இணைத்துக் கொண்டு நடிப்பில் செம்மைப்படுத்தியும் கொண்டார். அவ்வேளையில் நாடகங்களில் நடித்து வந்தவர்கள் சினிமாவில் தோன்றும் பொருட்டு சென்னை ஸ்டுடியோக்கள் நோக்கி பயணித்த நிலையில் தங்களது குடும்ப நண்பர் ஒருவர் மூலமாக சென்னை டி நகரில் உள்ள வைத்தியராமன் தெருவில் உள்ள வீட்டில் தனது குடும்பத்துடன் குடியேறினார் பிரவீணா அவர்கள். பிரவீணா வசித்த வீடானது பல கலைஞர்கள் வசித்து முன்னுக்கு வந்த கலை சென்டிமெண்ட் நிறைந்த வீடாகும். இந்த வீட்டின் அருகில்தான் பிரபல இயக்குனர் மறைந்த முக்தா சீனிவாசன் அவர்களின் வீடும் இருந்தது.
தந்தையின்றி வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தில் போராடி வந்த பிரவீனாவின் இயல்பு, அனைவரிடமும் எளிதாக, இனிமையாக மற்றும் உரிமையாக பழகும் பண்பு மிகுந்த அன்பால் ஈர்க்கப்பட்ட முக்தா சீனிவாசனின் குடும்பத்தில் ஒருவராகவே மாறிப்போனார் பிரவீனா அவர்கள். இது மட்டுமின்றி இறகு பந்து போட்டியில் வல்லவரான பிரவீனா அவர்கள் மாலை வேளையில் அவ்விளையாட்டு போக பகல் வேளைகளில் திரைப்பட வாய்ப்புகளை தேடியும் வந்தார். தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட பிரவீனாவுக்கு தமிழில் பேசுவது எட்டா கனியாக இருந்ததால் தமிழை யாரிடம் கற்கலாம் என ஒரு ஆசிரியரை தேடி வந்த வேளையில் கண்ணில் பட்டவர்தான் பாக்யராஜ் ஆவார். இந்திய இயக்குநர்களின் முன்னோடி மறைந்த கே. ராம்நாத் அவர்களின் உறவினரும் ஹோட்டல் சொர்க்கம், பங்காளிகள், 5 லட்சுமி, அன்று கண்ட முகம் மற்றும் சிநேகிதி உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கிய பிரபல இயக்குனர் ஜி. ராமகிருஷ்ணா அவர்களிடம் உதவியாளராக பணியாற்றி வந்தார் கே. பாக்யராஜ் அவர்கள். இதன் அடிப்படையில் தமிழை எப்படி உச்சரிப்பது, வசனங்களை எவ்வாறு பேசுவது போன்றவற்றை கற்றுக் கொடுக்கும் பணியில் நிபுணத்துவம் வாய்ந்தவராக விளங்கி வந்த பாக்யராஜிடம் தமிழ் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிட்டியது பிரவீனாவுக்கு. இவ்வாறு ஏற்பட்ட நட்பானது ஒரு கட்டத்தில் மனதளவில் மட்டும் காதலாக வளர்ந்து நிற்க, எதற்காக இருவரும் திரை உலகில் கால் பதித்தார்களோ அதற்கான வாய்ப்பு கூடி வராத நிலையில் மறுபடியும் அவரவர் சொந்த ஊர்களுக்கு திரும்பி விடலாம் என்றெண்ணிய சூழலில்தான், ஒருவேளை நீ திரை உலகில் கால் பதித்து நடிகையாகிவிட்டால் முதல் ஷோவிலேயே அத்திரைப்படத்தை பார்த்து கைத்தட்டி ரசிப்பேன் என பிரவீனாவிடம் கூறிய பாக்யராஜ், அவ்வாறு சினிமாவில் நீ தடம் பதிக்காமல் சொந்த ஊருக்கு சென்றுவிட்டால் திரைத்துறையில் நான் கால் பதிக்கும் சூழல் உருவாக்கினால் குண்டூருக்கே வந்து உன்னை பெண் கேட்டு மனமுடிப்பேன் என ஆறுதல் காதல் வார்த்தைகளை கூறி விடைபெற்ற நிகழ்வும் நடந்தேறியது. இவ்வாறு பாக்யராஜும் பிரவீனாவும் தங்களின் காதலுக்கு சற்று இடைவெளி தந்து தங்களின் கலை இலக்குகளை நோக்கி பயணிக்க 1978 சாரு சித்ரா பிலிம்ஸ் தயாரிப்பில் NS மணியன் இயக்கத்தில் ஜெய்சங்கர், ஸ்ரீதேவி, M.R. ராதா நடிப்பில் வெளியான டாக்ஸி டிரைவர் என்ற திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரை உலகில் முதலில் கால் பதித்தார் பிரவீனா அவர்கள். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரின் 150வது திரைப்படமான டாக்ஸி டிரைவர் திரைப்படத்தில் டைட்டில் கார்டில் அறிமுகம் பிரவீனா என்ற பெயரில் அறிமுகமானவர். கதையின்படி ஜெய்சங்கரை காதலிக்கும் 2ஆம் ஹீரோயினாக ஸ்ரீகாந்தின் தங்கையாக சற்று வில்லத்தனமும் கவர்ச்சியும் கலந்த கதாபாத்திரத்தில் தோன்றி ரசிகர்களின் மனதில் நிறைந்திருப்பார். MS விஸ்வநாதன், கண்ணதாசன் பாடலிசை கூட்டணியில் LR ஈஸ்வரி, SP பாலசுப்ரமணியம் பின்னணியில் ஒலித்த ரகசிய சுரங்கத்தில் என்ற பாடலில் ஜெய்சங்கருடன் இணைந்து அழகுற தோன்றி நடனமாடி இருப்பார் பிரவீனா அவர்கள். ஆனால் டாக்ஸி டிரைவர் என்ற திரைப்படம் சில சூழ்நிலைகள் காரணமாக சில ஆண்டுகள் கழித்து தாமதமாக வெளியானதால் 1976 கலாகேந்திரா மூவிஸ் தயாரிப்பில் கே. பாலச்சந்தர் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் கமல்ஹாசன், துள்ளிசை ஆடலரசி ஆலம் கதையின் நாயகியாக நடித்து வெளியான மன்மத லீலை என்ற திரைப்படமே பிரவீனா அவர்கள் முதலில் தோன்றிய திரைப்படமாக அமைந்துதான் போனது. டாக்ஸி டிரைவர் என்ற திரைப்படத்தில் 2ஆம் ஹீரோயினாக தடம் பதித்த பிரவீனாவானவர் மன்மத லீலை என்ற திரைப்படத்தில் கதையின்படி மது எனும் கமல்ஹாசன் தனது மன்மத உணர்வுகளை கட்டுப்படுத்த நாடும் மனநல மருத்துவரின் மனைவியாக கண்ணை சிமிட்டிக் கொண்டு சிரித்திடும் காட்சியில் நொடி பொழுதில் தோன்றி மறைவார். ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்ற மன்மத லீலை திரைப்படத்திற்கு பின்னரே டாக்ஸி டிரைவர் என்ற திரைப்படம் வெளியான நிலையில் திரைப்படமும் எதிர்பார்த்த வெற்றியை பெறாத வேளையில் துணை கதாபாத்திர நாயகியாகித்தான் போனார் பிரவீனா அவர்கள். இதன் பேரில் 1979 M.A. காஜா இயக்கத்தில் சுதாகர், தீபா நடிப்பில் வெளியான மாந்தோப்பு கிளியே என்ற திரைப்படத்தில் சாரதா எனும் தீபாவின் அண்ணியாக, பிரேம் ஆனந்தின் மனைவி ஜெயந்தியாக என ஆடம்பரத்தைப் போல் ஒரு அழிவில்லை என்ற தத்துவத்தை விளக்கும் கதாபாத்திரத்தில் தோன்றி தன்மான நடிப்பில் மனம் தொட்டிருப்பார் பிரவீனா அவர்கள். இத்திரைப்படத்தில் சுலோச்சனா எனும் காந்திமதியின் கணவராக, கஞ்சன் காசிநாதனாக நடித்த சுருளி ராஜனின் காமெடி காட்சிகள் ஒலி வடிவில் இல்லங்கள் தோறும் கேசட்டுகளாக ஒலித்தது மட்டுமின்றி அன்றைய இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன வானொலியில் அடிக்கடி ஒலிபரப்பானதை வானொலி ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாதுதான். எவ்வாறு தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக வலம் வர வேண்டியவர் காலம் செய்த சதி விளையாட்டால் 2ஆம் நாயகி என்ற அந்தஸ்திலிருந்து கீழிறங்கி சற்று மின்னிக் கொண்டிருந்த வேளையில்தான் 1977 வெளியான
சுண்டக்காரி என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகிலும் 1978 வெளியான சீதாபதி சம்சாரம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக தெலுங்கு திரை உலகிலும், அதே ஆண்டில் வெளியான அமர்நாத் என்ற திரைப்படத்தின் மூலம் கன்னட திரை உலகிலும் என தென்னிந்திய திரை உலகின் பன்மொழி திரைப்படங்களில் அறிமுகமாகி அம்மொழி ரசிகர்களை நன்கு கவர்ந்தே வந்தார் பிரவீணா அவர்கள். இவ்வாறு காலங்கள் உருண்டோடிய நிலையில் மறுபுறம் கே. பாக்யராஜ் அவர்கள் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக தன்னை இணைத்துக் கொண்டு 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள் உள்ளிட்ட திரைப்படங்களில் பணியாற்றி வந்ததுடன் எப்போதும் போல கதை வசன கர்த்தாவாகவும் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு வசன மொழிகளை எப்படி பேசுவது, நடிப்பது போன்றவற்றை கலைஞர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது மட்டுமில்லாமல் சிறு சிறு கதாபாத்திரங்களை ஏற்று திரை உலகில் தலை காட்டியும் வந்தார். இவ்வாறு பன்முக கலைஞராக வலம் வந்த பாக்யராஜின் கலை பயண வாழ்வின் பெரும் திருப்பு முனையாக 1979 மனோஜ் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் தனது இயக்க குரு பாரதி ராஜாவின் இயக்கத்தில் வெளியான புதிய வார்ப்புகள் என்ற திரைப்படத்தின் மூலமாக கதையின் நாயகராக ரத்தி அக்னிஹோத்ரியின் இணையாக தமிழ் திரை உலகில் முதலில் கால் பதித்தார் பாக்யராஜ் அவர்கள். சிறந்த திரைப்படம் என்ற விருதையும் சிறந்த வசனகர்த்தா கே. பாக்யராஜ் என்ற தமிழ்நாடு அரசின் 2 விருதுகளை வென்ற இத்திரைப்படம் வணிக ரீதியாகவும் வரவேற்பின் காரணமாகவும் திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருந்த வேளையில் இப்படத்தை காண வந்த பிரவீணா அவர்கள் தனது காதலர் பாக்யராஜை திரையில் கண்டு ஆனந்த கண்ணீர் வடிக்க தனக்களித்த வாக்கை அவர் காப்பாற்றுவாரா என தயங்கி படக்குழுவினர் வாயிலாக அவரை தொடர்பு கொள்ள, பின்னர் என்ன, தனது மானசீக காதலி பிரவீணா முன் பழைய நிகழ்வுகளை மறக்காத காதலராகவே தோன்றினார் பாக்யராஜ் அவர்கள். ஏற்கனவே தான் வைத்திருந்த காதலி பிரவீணாவின் புகைப்படத்தை எதேச்சையாக பார்த்த பாக்யராஜின் தாயாரானவர் பச்சை கொடி காட்டிய நிலையில் தடையேதும் இல்லை என்ற நிலையில் பாக்யராஜ் பிரவீணாவின் காதல் மீண்டும் ஆழமாக வேரூன்ற, ஒரு பக்கம் காதல், மறுபக்கம் திரை வாழ்வு வளர்ந்து கொண்டுதான் இருந்தது. இதையடுத்து கன்னி பருவத்திலே என்ற திரைப்படத்தில் சீனு எனும் வில்லனாக தோன்றியவர் அந்த பிம்பத்தை முறியடிக்கும் வகையில் தன்னுடைய இயக்கம் மற்றும் கதை வசனம் நடிப்பில் சுவர் இல்லாத சித்திரங்கள் என்ற திரைப்படத்தை வெளியிட்டார். குழந்தை நட்சத்திர நாயகி சுமதி கதையின் ஹீரோயினாக அறிமுகமான இத்திரைப்படம் கதையமைப்பு, பாடல், இசை ஆகியவற்றால் மாபெரும் வெற்றியை கண்டது. இதன் பின்னர் 1980 ஆர். பாஸ்கரன் இயக்கத்தில் தன்னுடைய கதை வசனம் நடிப்பில் வெளியான பாமா ருக்மணி என்ற திரைப்படத்தில் தனது உண்மை வாழ்வின் காதலி பிரவீணா ருக்மணியாக, கலை நாயகி ராதிகா பாமாவாக என இரட்டை நாயகியர்களின் இணை நந்தகோபாலாக என நடித்தவர் கதையின்படி 2 மனைவியரிடமும் மாட்டிக்கொண்டு படாத பாடுபடும் நாயகராக தோன்றி சிரிக்க வைத்ததோடு மட்டுமின்றி சிந்திக்கவும் வைத்திருப்பார் பாக்யராஜ் அவர்கள். எம்எஸ்வி இசையில் சிதம்பரநாதன் பாடல் வரிகளில் எஸ். ஜானகி, எஸ்.பி. பாலசுப்பிரமணியம் பின்னணியில் ஒலித்த நீ ஒரு கோடி மலர்கூடி உருவானவள் என்ற காதல் பாடலிலும், முத்துலிங்கம் பாடல் வரிகளில் மலேசியா வாசுதேவன் பாடிய கதவ தெரடி ருக்கு என்ற பாடலிலும் தனது நடிப்பால் மனம் தொட்டிருப்பார் பிரவீணா அவர்கள். இது ஒரு புறம் எனில், KS கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளியான அடுக்குமல்லி, ஜெய்சங்கருடன் மாயாண்டி, கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன மற்றும் ஜம்பு உள்ளிட்ட திரைப்படங்களிலும், ஷோபாவின் இறுதி திரைப்படமும் தேசிய விருது வென்றதுமான பசி, விஜயகாந்துடன் நீரோட்டம் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து வந்த பிரவீணா அவர்களை ரசிகர்கள் நன்கு உற்றுநோக்க வைத்த திரைப்படம்தான் 1980 சுரேஷ் ஆர்ட்ஸ் தயாரிப்பில் ஆர். கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் ரஜினிகாந்த், ஸ்ரீபிரியா நடிப்பில் வெளியான பில்லா என்ற திரைப்படமாகும். இத்திரைப்படத்தில் பில்லா எனும் ரஜினிகாந்தின் காதலியாக கொள்ளை கூட்டத்தில் பிரதான வில்லி ரூபா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று மிரட்டிய பிரவீணாவை கையை கட்டி வாயை பொத்தி அறையில் அடைத்து வைத்து ரஜப்பா எனும் ரஜினிகாந்த் MSV கண்ணதாசன் பாடலிசையில் SPB பின்னணியில் பாடிய மை நேம் இஸ் பில்லா என்ற பாடல் காட்சியை யார்தான் மறக்க முடியும்? 25 வாரங்கள் திரையரங்குகளில் ஓடி பிரம்மாண்ட வெற்றிகளை பெற்றது மட்டுமின்றி ரஜினிகாந்தின் திரை உலக பயணத்தில் பெரும் திருப்பு முனையையும் இத்திரைப்படம் ஏற்படுத்தியது எனலாம். இவ்வாறு தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னடம் என பன்மொழி திரைப்படங்களில் நடித்து வந்த பிரவீணா அவர்கள்
தனது காதலர் கே பாக்யராஜுடன் இணைந்து நடித்த பாமா ருக்மணி என்ற திரைப்படத்துடன் கலை உலகிற்கு குட் பை கூறிவிட்டு திருமணம் புரிந்து கொள்ள முற்படும் வேளையில்தான் இவர்களின் காதலுக்கு உறுதுணையாக இருந்த பாக்யராஜின் தாயார் மறைந்து போக பின்னர் என்ன உறவுகளின் வடிவில் பெரும் எதிர்ப்புகள் எழத்தான் ஆரம்பித்தன. இதன் அடிப்படையில் கடும் போராட்டத்திற்கு இடையே 1981 பிரவீணாவை திருப்பதியில் திருமணம் புரிந்து கொண்ட பாக்யராஜ் அவர்கள் மனைவி பிரவீணாவின் விருப்பப்படியே மனம் நிறைந்த கணவராக வாழ்ந்து வந்த நிலையில் மனைவி வந்த நேரம் என்பார்களே, அதனை மெய்ப்பிக்கும் வகையில் சரிதாவுடன் மௌன கீதங்கள், ராதிகாவுடன் இன்று போய் நாளை வா, சத்திய கலாவுடன் விடியும் வரை காத்திரு, அம்பிகாவுடன் அந்த 7 நாட்கள், சுலக்ஷனாவுடன் தூரல் நின்னு போச்சு என தொடர் வெற்றி திரைப்படங்களை இயக்கி நடித்து மாபெரும் வெற்றிகளை கண்டு வந்தார். மேற்கண்ட திரைப்படங்களில் காதல் மனைவி பிரவீணாவின் பங்களிப்பும் இருந்தது என்பதை மறுக்க இயலாது. இவ்வேளையில்தான் ஜனரஞ்சகமிக்க காமெடி கலந்த ஒரு காதல் கதையை பாக்யராஜ் அவர்கள் இயக்கி நடிக்க முடிவு செய்திருந்த வேளையில் கதைக்கான நாயகியை தேர்வு செய்து வந்த படலத்தின் போதுதான் பயணங்கள் முடிவதில்லை என்ற திரைப்படத்தின் மூலம் மிகவும் பிரபலமாகி போன பூர்ணிமா ஜெயராமை கதையின் நாயகியாக தனது கணவரின் ஹீரோயினாக்க முடிவு செய்தார் பிரவீணா அவர்கள். இதன் பேரில் 1982 வெளியான டார்லிங் 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 என்ற திரைப்படத்தில் ஹீரோயினாக பூர்ணிமா ஜெயராமை ஒப்பந்தம் செய்த பிரவீணா அவர்கள் அத்திரைப்படத்தின் படப்பிடிப்புக்கு அடிக்கடி வந்த நிலையில் அதனை முன்னிட்டு பூர்ணிமாவுடன் ஏற்பட்ட நட்பானது தோழி என்ற நிலையை கடந்து சகோதரியாகித்தான் போனார். ஏற்கனவே கூறியபடி அனைவரிடமும் எளிதாக அன்பு பாராட்டும் குணம் படைத்தவரான பிரவீணா வானவர் பூர்ணிமா ஜெயராமின் குடும்பத்திற்கு நன்கு அறிமுகமானதுடன் அவர்கள் வீட்டின் மூத்த மகளாகியும் போனார். இவ்வாறு பிரவீணாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் இடையே பாச வலையானது இயற்கையாகவே உருவாகத்தான் செய்தது. இவ்வாறு கண் நிறைந்த காதல் கணவர், திரை உலக பங்களிப்பு என மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்தவரின் வாழ்வு காலனின் கண்களை நன்கு உறுத்தியது போலும். இதனை மெய்ப்பிக்கும் வகையில் தம்பதிகளின் பெரும் கனவான குழந்தை என்ற பாக்கியத்தை பாக்யராஜும் பிரவீணாவும் பெற்று மனமகிழ்ந்த சூழலில்தான் குழந்தை தங்காமல் அக்கனவு நிராசையாகி போக இதன் பின்னர் அடுத்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் என இருவரும் மனம் தேறி வந்த வேளையில் முந்தானை முடிச்சு என்ற திரைப்படம் வெளியாகி மாபெரும் வெற்றி கண்ட நிலையில் மறுபடியும் ஒரு குழந்தைக்கு தாயானார் பிரவீணா அவர்கள். இவ்வாறு இரட்டிப்பு மகிழ்ச்சி மீண்டும் சூழ இங்கேதான் விதி தனது விளையாட்டை அநியாயமாக ஆரம்பித்தது எனலாம். இம்முறை உருவான கருவானது கர்ப்பப்பையில் உருவாகாமல் கர்ப்பப்பை குழாயில் உருவானதுதான் பேரிடி ஆகும். இச்சூழல் தாயாரை கடுமையாக பாதிக்கும் என்பதால் வேறு வழியின்றி அதனை அகற்றும் பொருட்டு ஏற்பட்ட அறுவை சிகிச்சைகள் ஒருபுறம் எனில், மறுபுறம் அதற்காக எடுத்துக்கொண்ட மருந்துகளின் விளைவுகளால் மஞ்சள் காமாலை எனும் நோயும் பிரவீணாவை ஆட்கொண்டு உடலளவில் மட்டுமின்றி மனதளவிலும் பெரும் பாதிப்புகளை உண்டாக்கத்தான் செய்தது. இதனால் நிலைகுலைந்து போன பிரவீணா அவர்கள் பட்ட துயர்களை கண்ட பாக்யராஜின் மனம் கண்ட வேதனைகளை சொல்லி மாளாது. எப்படியாவது தனது காதல் மனைவியை காப்பாற்றிவிட வேண்டும் என போராடிய பாக்யராஜின் போராட்டம் ஒரு வழியாக முடிவுக்கு வரும் வகையில் 1983 செப்டம்பர் 3 பிரவீணா எனும் காணல் நீர் தேவதை மரணத்துடன் போராட முடியாதவராக குழந்தைகள், கணவன், குடும்பம் என மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டிய 25 எனும் இளம் வயதில் அக்கனவுகள் நிறைவேறாமலேயே இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார். இந்த நிலையில்தான் முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான சிவப்பு சூரியன் என்ற திரைப்படத்தின் 100வது நாள் கொண்டாட்டம் நடைபெறவிருந்த வேளையில் தங்கள் வீட்டு பெண்ணாக எண்ணிய பிரவீணாவின் மரண செய்தியால் அக்கொண்டாட்ட நிகழ்ச்சியை தள்ளி வைத்து அனைவரும் இறுதி அஞ்சலியில் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் காதல் மனைவி பிரவீணாவை இழந்து பெரும் செல்வ வளங்கள் சூழ்ந்திருப்பினும் மனதளவில் சூன்யமான வாழ்க்கைக்கு தள்ளப்பட்ட பாக்யராஜின் நிலை கண்ட பிரவீணாவின் தாயார் தனது 2வது மகளான விஜயை படமுடித்து தர விரும்பிய நிலையில் அதனை முற்றிலும் மறுத்து அவர்களின் எதிர்காலத்திற்கு தேவையான செல்வங்களை தந்து மகள் பிரவீணா ஆற்ற வேண்டிய கடமைகளை முன்னின்று மேற்கொண்டார் பாக்யராஜ் அவர்கள். இதன் பின்னர் மறுபுறம் பாக்யராஜின் குடும்பத்தாரும் பெண் பார்க்கும் படலத்தை ஆரம்பிக்க கலை உலகில் பெரும் ஏற்றம், அதீத செல்வ வளம் என உயர்வான வாழ்வில் ஜொலித்த பாக்யராஜின் வாழ்வு
எவ்வகையிலும் சீர்கெட்டுவிடக்கூடாது என நினைத்த மக்கள் திலகம் எம்ஜிஆரின் வார்த்தையை மீற முடியாதவராக, மனம் புரிந்து கொள்ளலாம் என்ற நிலைக்கு ஆட்பட்டவராக அது பற்றி யோசித்த வேளையில்தான் காலத்தின் சூழல், அது விளைவித்த சூழ்நிலை காரணிகளால் தனது காதல் மனைவி பிரவீணா வாழும் காலத்தில் தனக்கு ஹீரோயினாக தோன்ற ஒப்பந்தம் செய்யப்பட்டவரும் பிரவீணாவால் தங்கையாக பாவிக்கப்பட்டவருமான பூர்ணிமா ஜெயராமை உற்றார் உறவினர்களின் சம்மதத்துடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் தலைமை, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முன்னிலையில் 1984ஆம் ஆண்டு மனம் புரிந்து கொண்டார் பாக்யராஜ் அவர்கள். மேற்கண்ட பாக்யராஜ் பூர்ணிமா அவர்களின் அன்பின் அடையாளமாக சரண்யா என்ற மகளும் சாந்தனு என்ற மகனும் உள்ளனர். இன்றளவும் தனது காதல் மனைவி பிரவீணாவை மறவாத பாக்யராஜ் அவர்கள் அவர் அணிவித்த ராஜா என்ற பெயரை குறிப்பிடும் ஆர் என்ற மோதிரத்தை நினைவாக அணிந்துள்ளதுடன் அலுவலகத்தில் தனது பாச தாயாருக்கு நிகராக அன்பு காதல் மனைவி பிரவீணாவின் புகைப்படத்தை இணைத்து இறைவனுக்கு நிகராக போற்றியும் வருகிறார். இவ்வாறு தனது பன்முக கலை நடிப்பாலும் பாக்யராஜின் முதல் காதல் மனைவி என்ற உயர்வாலும் ரசிகர்களின் மனம் தொட்ட பிரவீணா அவர்கள் நீ ஒரு கோடி மலர்கோடி உருவானவள் என்ற பாடலுக்கு ஏற்ப மனம் வீசும் மலராக வாழ்ந்து விதியின் விளையாட்டால் உதிர்ந்து போன மலராக வாடி உடலால் மறைந்து போனாலும் கலை உலக பயணம் உள்ளவரை என்றென்றும் மறையாது வாழ்ந்து வருவார் என்பது நிதர்சனமான உண்மையாகும். இவரை போன்ற கலை உலக நட்சத்திர நாயகியர்களான ஈரான் நாட்டு மங்கையின் பேத்தியும் டி ராஜேந்தரின் காதல் மனைவியும் சிம்புவின் பாச தாயாரும் குட்டி பத்மினி மற்றும் பாரம்பரிய கலை நாட்டிய தாரகை சொர்ணமுகியின் சகோதரியும் பழம்பெரும் காமெடி நாயகி ராதாபாயின் தங்கை மகளும் 1980களின் வாக்கில் திரை உலகில் வலம் வந்து ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்தவருமான திருமதி உஷா ராஜேந்தர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், சேது மன்னர்களின் வாரிசான ராஜ்குமார் சேதுபதியின் காதல் மனைவியும் கலை நாயகி லதாவின் தம்பி மனைவியும் மாபெரும் கலை பின்புலத்தை தன்னகத்தை கொண்டவரும் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசனின் திரைப்படங்களில் பிரதான ஹீரோயினாக வலம் வந்தவரும் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் என பன்முக திறன்களை உடையவருமான திருமதி ஸ்ரீபிரியா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், காதல் மன்னர் ஜெமினி கணேசனின் கடைக்குட்டி செல்ல மகளும் மகப்பேறு மருத்துவர் கமலா செல்வராஜின் பாச தங்கையும் பிரபல தேசிய விருது இயக்குனரின் காதல் மனைவியும் நினைவெல்லாம் நித்யா என்ற ஒற்றை திரைப்படத்துடன் திரை உலகிற்கு குட்பை கூறியவரும் தற்போது உலக சுகாதார மருத்துவ துறையின் சிறப்பு நிபுணருமான மருத்துவர் திருமதி ஜிஜி எனும் ஜெயா ஸ்ரீதர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத நட்சத்திர கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற மறக்க முடியாத நட்சத்திர கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.